லுமினா பள்ளத்தாக்கில் விடியற்காலை. காற்று மர இலைகளை அசைத்து அரண்மனை தோட்டத்தில் தனியாக நின்றாள் இளவரசி எலீனா. வானம் போல நீல உடையில் வெள்ளி இலை வடிவங்கள் மின்னின. நீண்ட பின்னல் வலது தோளில் விழுந்தது. நதிக்கரையில் பெரிய மரம் வெட்டப்படப் போவதாக அமைச்சர்கள் முடிவு செய்திருந்தனர். ஆனால் எலினா மரத்தின் கீழ் கூடு கட்டிய பறவைகளையும் கிராம மக்களின் வாழ்வையும் பார்த்தாள். கோபமோ வாதமோ இல்லாமல் அமைதியாகச் சொன்னாள். இது மரம் அல்ல, இது பாதுகாப்பு, இது எதிர்காலம். மூத்தர்கள் சிரித்தாலும் மரம் வெட்டப்படவில்லை. மாலை நேரத்தில் பறவைகள் மீண்டும் அமர்ந்தன. நதி மெதுவாக பாய்ந்தது. எலினா நின்றாள், வெற்றி பெற்றவளாக அல்ல, பொறுப்பு உணர்ந்தவளாக. ஒரு அரசியாகும் போதாது, உண்மைக்காக நிற்பதே உண்மையான அரசியம். அந்த இரவு லுமினா அமைதியாக இருந்தது, ஏனெனில் இளவரசி எலீனா பேசாமல் தைரியமாக நின்று உலகை பாதுகாத்தாள்.